இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த இயங்கலை வாயிலான இள முதியோர் ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome each and every one of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ to this online MYAF Sunday service. தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை பெத்தாலிங்ஜாயாவை சேர்ந்த அனைத்து இள முதியோர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். வாருங்கள் தேவஜனமே, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். Let us listen to a verse in the Bible. யோசுவா 1:9. நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். Joshua chapter 1 verse 9. Have I not commanded you? Be strong and courageous. Do not be afraid. Do not be discouraged. For the Lord your God will be with you wherever you go. இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஆகையாலே வாருங்கள் தேவஜனமே, நாம் ஜெபம் செய்வோம். Let us look unto the Lord in prayer. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற தேவனே, எங்கள் மேல அக்கறையாக இருக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறதுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம் நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும் போது ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப வேண்டும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இது ஆன்லைன் ஆராதனையாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் தொடுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நீர் பேச வேண்டும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலே ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்து கொடுத்த தேவன் நீர் எங்களோடு கூட உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். எங்களோடு கூட நீர் ஏகோவா ஷம்மாவாக, ஏகோவா நிசியாக, ஏகோவா ரூவாவாக, ஏகோவா ராஃபாவாக இருக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற தேவனே, ஆல்பாவும் ஒமேகாவுமான தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, ஒவ்வொரு இள முதியோர்களையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளை நீ சந்திக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இது நாள் வரையிலே காத்து கொண்டு வழிநடத்தி வந்திருக்கிறீரே, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த COVID-19 பேண்டமிக் காலத்துல கூட ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, எங்களுக்கு முற்றிலுமாய் உம்முடைய பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே, இந்நாள் வரையிலே நடத்தி வந்திருக்கிற தேவன் நீர் ஒருவர் தாமே ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வசனத்தின் படியாக ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாய் சென்று ஆண்டவரே, சகலத்தையும் நீர் நேர்த்தியாய் செய்து கொடுக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை மேலையிலே ஆண்டவரே, இந்த ஆராதனையை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் சகலத்தையும் பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆட்கொள்ள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திற்குள்ளாய் கேட்டதையும் கேட்க மறந்த எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமீன். வாருங்கள் தேவஜனமே, இப்பொழுது நாம் உற்சாகமாக துதி தொழுகைக்குள்ளாய் கடந்து செல்வோம்.
வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on, கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம், வாருங்கள். Yes, amen. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify you master. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா? பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on everybody. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி come on. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Are you ready to worship? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Come on, come on. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
exalt you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல ஒரு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர். Who else is worthy to receive all the praise, all the glory and all the honor? You deserve it, my master. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளுவீராக. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சேர்ந்து பாடலாமா? ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை உயர்த்தி சேர்ந்து ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவர் இயேசுவையே. Yes Lord, oh we worship you Lord, oh we give you thanks, oh we praise you. In Christ alone, my hope is found. He is my light, my strength, my song. This cornerstone, this solid ground, firm through the fiercest drought and storm. What heights of love, what depths of peace, when fears are stilled, when striving cease. My comforter, my all in all, here in the love of Christ I stand. In Christ alone, who took on flesh, fullness of God in helpless babe. This gift of love and righteousness, scorned by the ones he came to save. Till on that cross as Jesus died, the wrath of God was satisfied. For every sin on him was laid. Here in the death of Christ I live. There in the ground his body lay, light of the world by darkness slain. Then bursting forth in glorious day, up from the grave he rose again. And as he stands in victory, since curse has lost its grip on me, for I am his and he is mine, bought with the precious blood of Christ.
guilt in life, no fear in death. This is the power of Christ in me. From life's first cry to final breath, Jesus commands my destiny. No power of hell, no scheme of man could ever pluck me from His hand. Till He returns or calls me home, here in the power of Christ I'll stand. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வேதமும் அதுதான் சொல்லுது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்ப சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம எதை நம்புவோம்? மனுஷங்க சொல்றத நம்புறதா, இல்ல ஆண்டவர் சொல்றத நம்புறதா? ஆண்டவர் சொல்றத கண்ணால பார்க்க முடியல, எப்படி நம்புவோம்? வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அவன் தகப்பனாவான் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான், ஆண்டவரும் அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்ற அறிகுறி ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவோம், தேவன் அதை நமக்காக செய்து முடிப்பார். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. 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 போகும் பாதையெல்லாம் காரியங்கள் சூழ்ந்திருக்கு. எங்க திரும்பினாலும் அடைக்கப்பட்ட கதவுகள். சில நேரங்கள்ல தீயில நடக்கிற மாதிரி இருக்கு, தண்ணியில மூழ்கிற மாதிரி இருக்கு. மனுஷங்க நம்ம தலை மேல நடந்து போறாங்க. நடக்கும் என்று நினைத்தது முடிந்து போய்விட்டது. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து மறுவாழ்வை தருகிறார். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
எங்கெல்லாம் தடை கற்கள் இருந்தாலும், அந்தகாரம் சூழ்ந்தாலும், காரிருள் இருந்தாலும், நடக்கும் என்ற அறிகுறி இல்லை என்றாலும், நான் இயேசு ஒருவரை நம்புவேன். போதும் பாதை தெரியவில்லை என்றாலும், நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும், நான் இயேசு ஒருவரை நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, உம்மை மாத்திரமே நம்புவேன் என் இயேசு ஒருவரை, உம்மை மாத்திரமே. Let us now close our eyes, bow our heads, and be in an attitude of prayer. Lord Jesus, we thank you for this day. We thank you for all that you've done for us. Forgive us for our sins, Lord Jesus. We thank you for being with us throughout all these weeks and all these months, even during the COVID-19 and MCO times, Lord Jesus. We thank you that you are always there with us, Lord. We pray now especially for those who are affected by the pandemic, Lord Jesus. We pray that you will heal those who are sick, Lord Jesus, according to your will. We pray that you will be with those who are affected financially and economically, Lord Jesus. We pray that you will give them hope and that they will have stability, Lord Jesus, and that they will know that they can put their trust in you, Lord. We pray that you will continue to be with each and every one of us, Lord Jesus. We thank you that we are able to have this online service, Lord Jesus, and we pray that all those watching will be blessed, Lord Jesus, and that we will learn something new, Lord. We pray that you will continue to be with each and every one of us, Lord. We pray that you will be with those of us who have to go out, Lord Jesus, who have to go to work. We thank you that they still have their jobs, Lord Jesus. We thank you that we are now in this period of the recovery MCO, Lord. We pray that according to your will and by your grace, Lord Jesus, that eventually this pandemic will end, Lord, and the MCO can be lifted. We pray that you will give us all patience, Lord Jesus, and your grace, and that we will have faith in you, Lord Jesus, that you are in control because you are, Lord. We pray that you will continue to be with us, guide us, and watch over us. Thank you once again. In Jesus' name we pray. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே மாநாட்டு இளமுதியோர் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். Greet you in the name of the Lord and Savior Jesus Christ on behalf of TAC MYAF. Friends, our theme for this year, Servant of Christ. இந்த ஆண்டு நம்முடைய கருப்பொருள் கிறிஸ்துவின் ஊழியன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கிறேன். Philippians chapter 2 verse 6 and 7. Who being in very nature God did not consider equality with God something to be grasped, but made himself nothing, taking the very nature of a servant, being made in human likeness. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடியார் பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிமை ரூபம் எடுத்தவராக இருந்தார். The Bible says God became a human for us, or he took a servanthood. அவர் ஒரு ஊழியக்காரனாக நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாவற்றையும் அவர் விட்டது போல நாமும் நமக்கு இருக்கிற எல்லா செல்வாக்குகள் சாக்கியங்களை விட்டு கிறிஸ்து ஊழியனாக நம்முடைய சபைகளை ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம். We should have the mind of Christ.
what Jesus did, we also must do in these days. இந்த காலகட்டங்களிலே இளமுதியவர்களாக நீங்கள் உங்களுடைய சபைகளிலே சிறந்த ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களோடு கூட தங்கியிருப்பாராக. மாநாட்டின் சார்பிலே இளமுதியோர் அனைவருக்கும் எங்களுடைய இந்த இளமுதியோர் ஞாயிறு வாழ்த்துதலை நாங்கள் கொண்டு வருகிறோம். நாங்கள் இந்த வருஷம் COVID-19 பல காரியங்கள் மாநாட்டு மூலியமாக செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் உங்களுடைய லோக்கல் திருச்சபைகளை செய்து வருகிறதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். தொடர்ந்து அந்த ஊழியங்களை செய்யுங்கள். இந்த COVID-19 காலகட்டத்திலே நீங்கள் அதிகமானோர் நீட் இருக்கிறவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து இப்படியாக ஊழியம் செய்து வந்ததுக்காக நன்றி. நம்மளுடைய கருப்பொருளுக்கு ஒட்டி கிறிஸ்துவன் ஊழியன் என்று சொல்லி அதுக்கு உதாரணமாக இருப்பதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கூட அந்த மாநாட்டின் சார்பிலே நாங்களும் பல காரியங்கள் செய்து வந்தோம். இந்த COVID-19 மூலியமாக TAC ரிலீஃப் ஃபண்ட் என்று சொல்லி ஒரு சிறிய தொகையை நாங்கள் ஒதுக்கி ஒரு 30 குடும்பங்களை நாங்கள் சந்தித்து வந்தோம். அது மாற்றமல்ல, செந்தூல் இருக்கிற ஸ்ரீலங்கா குடும்பத்திற்கு ஒரு 20 குடும்பத்திற்கும் நாம் உதவி செய்து வந்தோம். இதுக்காக கரம் நீட்டின ஒவ்வொருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து ஊழியங்கள் செய்கள். நம்மளுடைய மாநாட்டின் முகாம் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறோம். அதற்காக கூட ஜெபியுங்கள். அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாநாட்டு இளமுதியோர் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். Greet you in the name of the Lord and Savior Jesus Christ on behalf of TAC MOAF. Friends, our theme for the year, Servant of Christ. இந்த ஆண்டு நம்முடைய மாநாட்டு வாலிபர் ஐக்கியத்துடைய கருப்பொருள் கிறிஸ்துவின் ஊழியன். அந்த அடிப்படையிலே நான் கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினார் என்கிற தலைப்பிலே இந்த காலையிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். And with that theme, and my title for this morning message is Christ emptied himself. Taken from Philippians chapter 2 verse 5 to 8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 லிருந்து 8 வரை நாம் எடுத்திருக்கிறோம். வாருங்கள் பிரியமானவர்களே, தேவ செய்தி கேட்பதற்கு முன்பதாக நாம் தலை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். Come, let us look to God in prayer before we hear the message of God. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. Living God, we want to thank you for your word, and Lord, we pray that you will speak to us this morning. உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, என்னுடைய அறிமுகத்தில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். I want to say a few things in my introduction. Emptied himself, வெறுமை ஆக்கினார் என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது இது கெனோ அல்லது கெனோசிஸ் என்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. Word taken from kenosis, from Greek word meaning make empty. எல்லாவற்றும் வெறுமையாக்கினார் என்கிற வார்த்தைக்கு அது அறிகுறியாக அல்லது கருத்தாக இருக்கிறது. அநேக நேரத்தில் பிரியமானவர்களே, ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் இருக்கிறது. கிறிஸ்து எதை வெறுமையாக்கினார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. People make the mistake when they ask the question of what did Christ empty himself. அப்ப இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 லிருந்து 8 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து எதை வெறுமையாக்கினார் என்று சொல்லவில்லை. The text does not say Christ emptied himself of not anything. It simply says that Christ emptied himself. கிறிஸ்து எதை வெறுமையாக்கினார் என்று சொல்லவில்லை, ஆனால் கிறிஸ்து தம்மையே வெறுமையாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இந்த வார்த்தை கெனோசிஸ் என்கிற வார்த்தை நாம் அர்த்தம் என்னவென்றால் கிறிஸ்து தம்மையே வெறுமையாக்கினார்.
So the meaning of kenosis, Christ emptied himself. அது அவர் ஒரு காரியத்தை வெறுமையாக்கவில்லை, ஆனால் அவர் தம்மை தாமே முழுமையாக வெறுமையாக்கினார் என்பதை இந்த வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்கலாம். ஒன்றாவதாக பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு பவுலின் அறிவுறுத்துதல். My first point is Paul's instructions in Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் எதை குறித்து வலியுறுத்துகிறார், அறிவுறுத்துகிற காரியங்களை நாம் சற்று பார்க்க போகிறோம். முதலாவதாக பவுல் இந்த பிலிப்பியருக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டும். They need to maintain unity. அப்ப பவுல் இந்த பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது முதலாவது சொல்லுகிற காரியங்கள் ஒற்றுமையை நிலைநிறுத்துங்கள், மெயின்டைன் யூனிட்டி. நீங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 இருந்து 30 வரை நீங்கள் பார்க்கும் பொழுது, if you read Philippians chapter 1 verse 27 to 30, they are appointed to striving together for the faith of the gospel. நான் உங்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 இருந்து 30 வரை. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களாக ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பவுல் இந்த வசனங்களை சொல்லும் பொழுது அவர் அழகாக சொல்லுகிறார், சுவிசேஷத்திற்கென்று அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறவராக இருக்கிறார். So again I want to emphasize that they are appointed to striving together for the faith of the gospel. There was opposition to the church and to the faith. அவருடைய விசுவாசத்திற்கும் சபைக்கும் அந்த காலகட்டங்களிலே எதிர்ப்புகள் அவர்களுக்கு வந்தது பிரியமானவர்களே. And they were to stand up against this opposition. இந்த எதிர்ப்புகள் மத்தியிலே அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்று பவுல் அங்கே அவர்களுக்கு வலியுறுத்தினார், அறிவுறுத்தினார் என்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம். நீங்கள் வீட்டிலே இந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஏன் பவுல் இதை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் என்ன செய்யலாம், ஆராய்ந்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. If you read chapter 1 Philippians, you will understand why Paul say this. And this will require a unity among them. அப்பொழுது என்றால் அவர்கள் இந்த எதிர்ப்பு நிமித்தத்திலே உறுதியாக நிற்பதற்கு அவர்களுக்கு ஐக்கியம், ஒற்றுமை தேவையாக இருந்தது. நீங்கள் மார்க் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிறீர்களானால், if you read Mark chapter 3 verse 25, a house divided cannot stand. ஒரு வீடு இடைப்படுமானால், ஒரு வீடு அல்லது பிரிந்திருக்குமானால் அது ஒன்றாக நிற்க முடியாது என்பதை நீங்களும் நானும் பார்க்கலாம். ஆகையால பிரியமானவர்களே, எதிர்ப்புகள் மத்தியிலே அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு வலியுறுத்தினார். இன்றைக்கு சபைகளிலும் கூட அநேக விதமான எதிர்ப்புகள் சமுதாயத்திலிருந்தும் வெளியிடத்திலிருந்து வந்தாலும் நம்முடைய சபையில் இருந்தாலும் கூட நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் வலியுறுத்தினதை உங்களுக்கு நான் இந்த காலவெளியிலே வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். பவுல் பிலிப்பியருக்கு தொடர்ந்து அவருடைய அறிவுரைகள் என்ன சொல்லுகிறார் என்றால், 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2 நீங்கள் வாசிக்கலாம். Continue, you can see in chapter 2 verse 1 and 2, this unity will be accomplished as they were of one mind, of one love. அப்ப இந்த ஒற்றுமை எப்படி நினைத்து அல்லது நிறைவேறுமானால் அவர்கள் ஒரே சிந்தையிலும் அன்பிலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு சொன்னவராக இருந்தார். நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கமும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பவுல் அவளுக்கு சொன்னவராக இருந்தார். பிரியமானவர்களே, அப்ப பவுல் சொல்லுகிறாரு, இந்த ஒற்றுமையிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் அவங்களுக்கு ஏக சிந்தையும் ஏக அன்பு இருக்க வேண்டும் என்று பவுல் அங்கே சொல்லுகிறவராக இருந்தார். Then make my joy complete by being like minded, having the same love, being one in spirit.
சோ பிரியமானவர்களே, நமக்குள்ளாக ஒற்றுமை, அன்பு எப்பொழுதுமாக நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் வலியுறுத்துகிறதை பார்க்கலாம். So this mindset of oneness was necessary for us today. இந்த ஒற்றுமையின் ஒரே சிந்தை நமக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கிறது பிரியமானவர்களே. So this mindset of oneness will be accomplished in humility. இந்த ஏக சிந்தை எப்படி நிறைவேறுமானால் நமக்கு இருக்கிற தாழ்மையின் மூலமாக தான் வரும் பிரியமானவர்களே. நமக்கு ஒற்றுமை வர வேண்டுமானால், நமக்கு ஏக சிந்தை வர வேண்டுமானால் நமக்குள்ளாக ஒரு தாழ்மை வர வேண்டும். அது வரும் பொழுதுதான் ஒற்றுமை நமக்குள்ளாக கிரியை செய்கிறது என்பதை நீங்களும் நானும் பார்க்கலாம். பவுல் தொடர்ந்து இந்த பிலிப்பி திருச்சபைக்கு அவர் கொடுக்கிற அறிவுறுத்துதலை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக தன்னிலமின்றியும் தாழ்மையுடனும் இருப்பது, by being selfless and humble. தன்னலமின்றியும் தாழ்மையுடனும் இருப்பது, பவுல் அதுதான் வலியுறுத்துகிறார் இந்த பிலிப்பிய திருச்சபைக்கு. நீங்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 3-4 வரை வாசிக்கும் பொழுது, if you read chapter 2 verse 3-4, Christians are to have a humble estimation of themselves and then an exalted estimation of each other. They are not to be interested in self but in others. ரொம்ப அழகான வார்த்தை பிரியமானவர்களே. கிறிஸ்தவர்களுக்கு தன்னை குறித்து ஒரு தாழ்மையான எண்ணங்கள் இருக்க வேண்டும், மற்றவர்களை குறித்து ஒரு உயர்வான எண்ணங்கள், ஒரு நினைப்பு இருக்க வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்துவ காரியங்கள் பிரியமானவர்களே. நம்மை குறித்து ஒரு தாழ்மையான ஒரு நிலைமை நமக்குள்ளாக இருக்க வேண்டும், மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் ஒரு உயர்ந்த நிலைமையில அவர்களை வைக்க வேண்டும். அதுதான் பவுல் இந்த பிலிப்பி திருச்சபைக்கு ரொம்ப அழகாக சொன்னவராக இருந்தார். Christians are to have a humble estimation of themselves and an exalted estimation of each other. அப்படி ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும் பொழுது எல்லா மனுஷனும் உயர்வாக நாம் நினைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சுயநலத்துக்கு என்று அல்ல, ஆனால் மற்றவருடைய நன்மைக்கென்று நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து அதுதான் செய்தார். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி மற்றவர்களை உயர்வாக நினைத்தார். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டவராக இருந்தார். அதே சிந்தை நமக்குள்ளாக வர வேண்டும். So when all of these mindset are manifesting such in action, the unity in the congregation is maintained. இப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளாக வரும் பொழுது சபைக்குள்ளாக ஐக்கியங்கள் நிறைவேறப்படுகிறது. அது சபைக்குள்ளாக ஐக்கியங்கள் எப்பொழுதுமாக இருக்குது என்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம் பிரியமானவர்களே. எப்பொழுது நமக்கு இந்த சிந்தை, ஏக சிந்தை வருகிறதோ, கிறிஸ்து சிந்தை வருகிறதோ, அப்பொழுது இது செயல்முறையிலே வருவதை பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஒற்றுமை சபையிலே மிக அவசியம். அப்ப பிலிப்பு திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிறார், முதலாவதாக எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட, எல்லா சூழ்நிலையிலும் கூட அவர் விசுவாசத்துக்கு அவர்கள் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு பலவிதமான எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் வரலாம். ஆனால் எல்லா ரீதியிலும் நாம் ஒற்றுமையாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சபைக்கும் பலவிதமான எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதாக, secondly, what did Christ empty himself of? கிறிஸ்து எதை தன்னை வெறுமையாக்கினார், தனக்குள்ளாக எதை வெறுமையாக்கினார் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக, you remained God. அவர் தேவனாகவே நிலைத்திருந்தார். கிறிஸ்து எதிலே வெறுமையாக்கினார் பார்க்கும்போது முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் தேவனாகவே இருந்தார். He remained God. Christ did not empty himself of his deity. அவர் இறைத்துவத்தை அவர் வெறுமையாக்கவில்லை, அவர் தேவனாகவே அவர் இருந்தார். Christ didn't think equality something to be grasped, but instead emptied himself. அவர் ஏதோ ஒரு காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்று இல்லை, ஆனால் தம்மையே வெறுமையாக்கினார் என்பதை நீங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. அப்படின்னா அவர் தம்மை தேவனுக்கு சமமாக எண்ணாமல், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மையாகவே வெறுமையாக்கினார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் எண்ணாமல் அவர் தம்மை வெறுமையாக்கினார் என்பதை நீங்களும் நானும் பார்க்கலாம். கிறிஸ்து தன்னுடைய இறைத்துவத்தை மனிதத்துவத்துக்கு அவர் என்ன செய்யல, அவர் மாற்றிக்கொள்ளவில்லை பிரியமானவர்களே. Christ didn't exchange deity for humanity. Only God can die and conquer death, create, do miracles and speak as Christ did. கிறிஸ்து அல்ல தேவன் மாத்திரமே
இந்த மரணத்தை மேற்கொள்ள முடியும். தேவன் மாத்திரமே உருவாக்க முடியும். தேவன் மாத்திரமே அற்புதங்கள் செய்ய முடியும். அதை கிறிஸ்து செய்தவராக இருந்தார். So Christ retained his divine nature. அவர் தன்னுடைய இறைத்துவத்தை அப்படியாக இறைத்துவத்திலே அவர் இருந்தவராக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி என்றால் கிறிஸ்து தேவனாகவே இருந்தார். அவர் தேவனுக்கு சமமாக கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை வெறுமையாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தமது சலுகைகளை விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். He renounced his privileges. தன்னுடைய சலுகைகள், தமக்கு இருந்த எல்லா உரிமைகள், பரலோகத்திலிருந்த அதிகாரங்கள், செல்வாக்குகள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? அவர் கைவிட்டவராக அவர் இருந்தார். Heavenly glory, பரலோக மகிமை நாம் பார்க்கிறோம். கடவுளாக இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்தில் அவ்வளவு மகிமை இருந்தது. நீங்கள் யோவான் 17 அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். If you read John chapter 17 verse 5, our Lord did give up his heavenly glory. தம்முடைய பரலோக மகிமையை அவர் விட்டார். இயேசு விதமாக ஜெபித்தார். Jesus prayed, glorify thou me together with thyself, Father, with the glory which I had with thee before the world was. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக எனக்குள்ளாக உமக்குள்ளாக இருந்த அந்த மகிமையை நான் விடுகிறேன் என்று அவர் சொன்னவராக இருந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்காக தமக்கு இருந்த சலுகைகளை விட்டார். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்காக எந்த சலுகைகளை விட விரும்புகிறீர்கள்? உங்களுடைய சபைக்காக நீங்கள் எந்த சலுகைகளை விட விரும்புகிறீர்கள்? உங்களுடைய இளமுதிர் ஐக்கியத்திற்காக எந்த சலுகைகளை விட நீங்கள் விரும்புகிறீர்கள்? What are the privileges you want to renounce today? Or you want to give up for Christ, for the sake of Christ, for the sake of church, for the sake of your young adults, for the sake of your family? உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய சபைக்காக எந்த சலுகைகளை விட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அதே பகுதியில் இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது தன்னுடைய சுயாதீன அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கைவிட்டவராக இருந்தார். Jesus gave up his independent authority. இயேசுவுக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தது பிரியமானவர்களே, ஆனால் அந்த அதிகாரத்தை இயேசு விட்டவராக இருந்தார். Christ emptied himself of his independent authority. He completely submitted himself to the will of the Father and learned to be a servant. கிறிஸ்து தமக்கு இருந்த அந்த அதிகாரத்தை விட்டு எல்லாவற்றையும் அவர் தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, தம்முடைய சித்தத்துக்கு அல்லது பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தம்மை தாழ்த்தினவராக அவர் இருந்தார். நீங்கள் பிலிப்பியர் 2 அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியன் chapter 2 verse 8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினவராக இருந்தார். And being found in appearance as a man, he humbled himself and became obedient to death, even death on the cross. பிரியமானவர்களே, அவர் கடைசி வரைக்கும் நம்மை தாழ்த்தினார். நமக்கு இருந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து விட்டுக் கொடுத்தவராக இருந்தார். இன்றைக்கு எந்த அதிகாரத்தை நீங்கள் விட்டுக் கொடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Are you willing to give up the authority which you are practicing today? மனுஷர்கள் மேல அதிகாரங்கள், குடும்பத்தின் மேல அதிகாரங்கள், மனைவி மேல, கணவன் மேல அதிகாரங்கள், பிள்ளைகள் மேல இருக்க அதிகாரங்களை நீங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு ஆயத்தமா? கிறிஸ்து செய்தது போல நீங்கள் நான் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நித்திய செல்வத்தை அவர் விட்டவராக இருந்தார். And thirdly, we can see Jesus gave up his eternal riches. He gave up his personal riches. தமக்கு இருந்த தம்முடைய சொந்த செல்வாக்கை அவர் விட்டுக் கொடுத்தவராக இருந்தார். நீங்கள் 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். You can read 2 Corinthians chapter 8 verse 9. Though he was rich, and for our sake he became poor, that we through his poverty might become rich. அவர் நமக்காக தமக்கு இருந்த செல்வத்தை விட்டுக் கொடுத்து, ஐஸ்வர்யத்தை விட்டுக் கொடுத்து நமக்காக அவர் 7 ரூபம் எடுத்தார். காரணம், நாம் செல்வந்தர்களாக, நாம் ஐஸ்வர்யம் மாறுவதற்காக, இருப்பதற்காக அவர் தமக்கு இருந்த எல்லா ஐஸ்வர்யத்தை விட்டுக் கொடுத்த தேவனாக இருந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்து அதை செய்திருப்பாரானால் உங்களுக்கும் எனக்கும், நீங்கள் நானும் அதை செய்ய வேண்டும். அதான் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஒரு புதிய சிருஷ்டி கிறிஸ்து செய்த காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். As Jesus said, if anyone in Christ is a new creation, if anyone is a new creation, he will do
what Jesus did for us. கடவுள் நமக்கு செய்த காரியத்தை அவன் செய்கிறவனாக அவன் இருப்பான். நான்காவதாக பிரியமானவர்களே, கிறிஸ்து எதை நமக்காக விட்டுக் கொடுத்தார்? ஒரு சாதகமான உறவை அவர் விட்டுக் கொடுத்தார். Jesus gave up a favorable relationship. Our God chose a good relationship with the Father. பிதாவோடு நல்ல உறவை வைத்திருந்தார். அந்த உறவை அவர் விட்டுக் கொடுத்தவராக இருந்தார். நீங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். You can read 2 Corinthians chapter 5 verse 21. God made him who knew no sin to be sin on our behalf. As a result, our Lord cried out on the cross, my God, why hast thou forsaken me? பிரியமானவர்களே, அவர் பாவமில்லாதவராக இருந்தும் நமக்காக அவர் பாவமானார். அதான் சிலுவை சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்படின்றால் பிதாவோடு கூட இருந்த அந்த உறவுகள் நமக்காக அது விடப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். Thou Christ renounced all those privileges. He never ceased to be God. அவர் எல்லா சாக்கியங்களை விட்டாலும் அவர் தேவனாக இருப்பதை அவர் விடவில்லை. பிரியமான, அவர் தேவனாகவே இருந்தார். He never ceased to be God. அவர் எல்லாவற்றையும் விட்டார், ஆனாலும் அவர் தேவனாகவே அவர் இருந்தார். மூன்றாவதாக, thirdly, Christ became a servant. கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார். நீங்கள் 7வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். In Philippians chapter 2 verse 7, 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். But made himself nothing, taking the very nature of a servant. பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தவராக இருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு இருந்த எல்லா கனம், மகிமை, அதிகாரம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் விட்டு அடிமை ரூபம் எடுத்தார். இன்னைக்கு நாம் கூட நமக்கு இருக்கிற செல்வாக்குகள், அதிகாரங்கள், எல்லா காரியங்களை விட்டு வரும் பொழுதுதான் நாம் ஒரு ஊழியக்காரனாக நாம் மாற முடியும். கிறிஸ்துவின் ஊழியன் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்து செய்தது போல செய்யும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மாற முடியும். A servant by nature. When Christ emptied himself, he not only gave up his privileges but also became a servant. கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினார் சொல்லும் பொழுது அவர் தமக்கு இருந்த சாக்கினை மாத்திரம் விட்டுவிடவில்லை, ஆனால் அவர் உங்களுக்காக எனக்காக ஒரு ஊழியக்காரனாக அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, தமிழ் வேதாகமம் அழகாக சொல்லியிருக்கிறது, அடிமை என்று சொல்லுகிறது. இதை டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் say slave. அவர் அடிமையாக மாறினார், உங்களுக்காக எனக்காக அடிமையாக மாறினார். பிரியமானவர்களே, நாம் யாராக இருந்தாலும் கூட, எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் கூட, நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியனாக மாற வேண்டுமானால் நீங்கள் உங்களை முதலாவது வெறுமையாக்க வேண்டும். If you want to become a servant of Christ, you need to empty yourself, friends. No matter who you are, நாம் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருக்கலாம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். A servant by position. தம்முடைய நிலையிலே, பதவியிலே அவர் ஒரு ஊழியக்காரராக அவர் இருந்தார். As God, Christ owns everything. தேவனாக, கர்த்தராக, கடவுளாக இருக்கும் பொழுது அவருக்கு எல்லாமே இருந்தது பிரியமானவர்களே. But when he came into this world, he borrowed everything. ஆனா அவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது எல்லாவற்றையும் அவர் வாடகைக்கு எடுத்தவராக இருந்தார். பிரியமானவர்களே, அவர் தேவனாக இருந்தும் எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனா அந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி கொண்டவராக இருந்தார். உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், a place to be born. அவர் பிறக்க வேண்டிய இடம் கூட அவருக்கு கேட்டு எடுக்கக்கூடியதாக இருந்தது. a place to lay his head. அவர் தலை சாய்ப்பதற்கு இடமில்லை, அதுவும் கேட்டு எடுக்க வேண்டிய நிலைமையாக இருந்தது. கடவுளுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் அவர் உலகத்துக்கு வரும் பொழுது ஒன்றுமில்லாமல் வந்தவராக இருந்தார். He had everything, but when he came to this world, he had nothing. He emptied himself. எல்லாவற்றையும் அவர் வெறுமையாக்கினவராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் அதே ஒரு நிலைமை எடுக்க வேண்டும். You and I have to take that position. A servant by position. ஒரு நிலையிலே, ஒரு பதவியிலே
நாம் ஒரு ஊழியக்காரனாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக பிரியமானவர்களே, fourthly, Christ humbled himself. கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். நீங்கள் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். I can read for you verse 8 chapter 2, 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினவராக, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதை பார்க்கலாம். And being found in appearance as a man, he humbled himself and became obedient to death, even death on a cross. சிலுவையின் முடிவு பரியந்தம் தம்மை தாம் தாழ்த்தினவராக இருந்தார். Instead of fighting back, Christ humbled himself. அவர் எதிர்த்து போராடி இருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், ஆனால் தன்னை தாழ்த்தினவராக இருந்தார். பிரியமானவர்களே, பல காரியத்தை நாம் எதிர்த்து போராடலாம், ஆனால் நம்மை தாழ்த்துவோம். மனுஷர்கள் நம்ம என்ன காரியங்கள் சொன்னாலும், எவ்வளவுதான் மனுஷன் நம்மை குறை பேசினாலும் கூட கிறிஸ்துவை போல நாம் தாழ்த்துவோம். எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. We don't need to fight back against anyone. Let us humble ourselves like Christ. கிறிஸ்துவை போல நாம் செய்வோம். பிரியமானவர்களே, ஒருவேளை மனுஷர்கள் உங்களை வேதனைப்படுத்தலாம், பல காரியங்கள் சொல்லலாம், ஆனால் கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் இருப்போம். At the trial of Christ, he said not a word to defend himself through unbelievable humiliation. அவர் தன்னுடைய சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் சோதிக்கப்படும் பொழுது, அல்லது அவர் அந்த பயிற்சியில் நிற்கும் பொழுது, பிரியமானவர்களே, அவர் தமக்கென்று ஒன்று பேசாதபடிக்கு அவர் அந்த தாழ்மையின் மத்தியிலும் கூட அவமானப்பட்டவராக அவர் இருந்தார். அவமானத்தை அவர் தாங்கிக் கொண்டார். பிரியமானவர்களே, கிறிஸ்து கடைசி பரிந்த வரைக்கு தம்மை தாழ்த்தி எல்லா அவமானத்தை நமக்காக தாங்கிக் கொண்டவராக இருந்தார். நீங்களும் நானும் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் ஊழியக்காரனாக ஊழியம் செய்யும் பொழுது பலவிதமான அவமானங்களை நாம் சந்திப்போம், பலவிதமான காரியங்களை நாம் பார்ப்போம், ஆனால் கடைசி வரைக்கும் நம்மை தாழ்த்தினவர்களாக நாம் இருப்போம். He admitted who he was only by agreeing with what had been asked. என்ன அவர்களுக்கு கேள்வி கேட்டாரோ அதுக்கு மாத்திரமே அவர் பதில் சொன்னவராக இருந்தார். They mocked him, punched him, and he didn't say a word. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், குத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இவ்வளவு அவமானத்தை இயேசு கிறிஸ்து தாங்கினவராக இருந்தார். அவர் தம்மை தாம் தாழ்த்தினார். ஒரு ஊழியக்காரனாய் மாறும் பொழுது நமக்குள்ளாக தாழ்மை மிக அவசியமாக இருக்கிறது. He was silent and accepted man's abuse. அவர் அமைதியாக இருந்து மனுஷனுடைய எல்லா விதமான கோபத்துக்கும், மனுஷனுடைய எல்லா காரியத்துக்கும் அவர் என்ன செய்தார்? அமைதியாகவே அவர் இருந்தார். He didn't demand his rights. அவருக்கு இருக்கிற உரிமைகளுக்கு அவர் என்ன செய்யவில்லை? அவர் டிமாண்ட் பண்ணவில்லை. But he humbled himself. Christ was obedient to the point of death. பிரியமானவர்களே, தமக்கு எவ்வளவு உரிமைகள் இருந்தாலும் அந்த உரிமைக்கு அவர் நிற்கவில்லை, ஆனால் தம்மை தாழ்த்தி கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் வரைக்கும் அவர் தம்மை தாழ்த்தினவராகவே அவர் இருந்தார். முடிவாக, in my conclusion, as a church we need to maintain unity, be selfless and humble. ஒரு சபையாக நாம் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் சுயநலம் உள்ளவர்களாக அல்ல, தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம். சுயநலம் மற்றவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம். Jesus emptied himself. கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினார். Are you willing to give up your rights, position, privilege, pride for the sake of Christ? கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினது போல நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த உரிமைகள், பதவிகள், நிலைகள், ஸ்லாக்கியங்கள், பெருமைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நீங்கள் விடுவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? Jesus came not to be served but to serve. கிறிஸ்து ஊழியம் கொள்ள வரவில்லை, ஆனால் ஊழியம் செய்வதற்காகவே வந்தார். Are you willing to serve others as Christ served? கிறிஸ்து சேவை செய்தது போல நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்ய, ஊழியம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Jesus humbled himself and was obedient to the point of death. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி அவர் மரண பரிந்தவரும் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராக இருந்தார். Humble yourselves therefore under the mighty hand of God, so that at the proper time he may exalt you. கடவுளுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள், ஏற்ற காலத்திலே கடவுள் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கலாம். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள். காலங்கள் வரும் பொழுது
அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். காலங்கள் வரும் பொழுது ஆண்டவராக தேவன் கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பி மறுபடியுமாக தம்மோடு கூட இருக்க முடியாக அவர் செய்தது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் அப்படிதான் செய்வார். நீங்கள் கிறிஸ்துவுக்காக தாழ்ந்து வரும் பொழுது ஏற்ற காலத்தில் கடவுள் உங்களை உயர்த்துகிற தெய்வனாக இருக்கிறார். அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். As followers of Christ, we are to be willing to give up our rights and to make ourselves of no reputation, dying to ourselves, so that we might glorify God and serve others, even as Christ glorified God and served us as our Savior and Redeemer. கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருப்போமானால் நாமும் கூட நமக்கு இருக்கிற எல்லா உரிமைகளை விட்டுக் கொடுத்து, நமக்கு இருக்கிற எல்லா செல்வாக்குகளை விட்டுக் கொடுத்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனாக, ஒரு சேவகனாக நாம் இருப்போம். Are you willing to become a servant of Christ? நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்க ஆசைப்படுகிறீர்களா? Then empty yourself and fix your eyes on Jesus Christ. அப்படி இருக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களை வெறுமையாக்கி உங்களுடைய கண்களை கிறிஸ்து மேலே வைங்கள். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. My favorite verse is Hebrews chapter 12 verse 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து முடிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுகிறோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடுகிறோம். Let us run the race and let us fix the eyes on Jesus Christ. பிரியமானவர்களே, கிறிஸ்து தம்மை வெறுமையாக்குறது போல நம்மை வெறுமையாக்கி, கிறிஸ்து நமக்காக எல்லா ஸ்லாக்கியங்களை விட்டது போல நாம் எல்லாவற்றையும் விட்டு ஒரு உண்மையான ஊழியக்காரனாக மாறும். அருமையான இளமுதியோர்களே, இந்த காலங்களிலே கடவுள் உங்களுக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து எவ்விதமாக செய்தாரோ அவ்விதமாக செய்தார். எவ்வளவு அழுத்தங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரலாம், அந்த அழுத்தத்தின் மத்தியிலும் கூட கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்தி, கிறிஸ்துவை போல நம் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக நாம் இருப்போம். தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவின் ஊழியன் ஆக நாங்கள் இருக்க வேண்டுமானால் எங்களை நாங்கள் வெறுமையாக்க வேண்டும். எங்களை வெறுமையாக்க எங்களுக்கு இருக்கிற எல்லா சிலாக்கங்களை விடும் பொழுதுதான் சுவாமி நாங்கள் ஒரு ஊழியக்காரனாக மாற முடியும். ஆகினாலே எங்களுக்கு இருக்கிற செல்வாக்குகள், அதிகாரங்கள், சுயநலங்கள் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை போல நாங்கள் ஒரு ஊழியக்காரனாக, கிறிஸ்துவை போல நாங்கள் எல்லாவற்றையும் வெறுமையாக்க எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ சமாதானம், கிருபை எங்களோடு கூட தொடர்ந்து இருக்கட்டும். எல்லா மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக மாநாட்டு இளமுதியோர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய சபைகளிலே இளமுதியோர் ஊழியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அவர்கள் அநேக ஊழியங்கள் சபைகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் ஒத்தாசையாக இருங்கள். Again, I want to greet you on behalf of TSC MYF, and please support our MYF in the local church, and they are doing a lot of ministry in the local church, and kindly support and bless them. May the Lord bless you. Shalom.